கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடினிட் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளேன். தேவன் அருளிய அப்பம் பிரேயர் மினிஸ்ட்ரி சேனல் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தினம்தோறும் இரவு நேரத்திலே பரிசுத்த வேதாந்தத்திலிருந்து ஒரு பகுதி நாம் தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் ஜெபித்து வருகிறோம். யாரெல்லாம் புதுசாக இணைந்திருக்கிறீங்களோ கர்த்தருடைய இயேசு நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளேன். மார்க்கு சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 9-10 ஆகிய வசனங்கள். வாரத்தின் முதலாம் நாள் அதிகாலையிலே இயேசு எழுந்திருந்த பின்பு மகதலேனா மரியாளுக்கு முதல் தரிசனமானார். அவரிடத்திலிருந்து அவர் 7 பிசாசுகளை துரத்தியிருந்தார். அவள் புறப்பட்டு போய் அவரோட கூட இருந்தவர்கள் துக்கப்பட்டு அழுது கொண்டிருக்கையில் அவர்களிடத்தில் போய் அந்த செய்தியை அறிவித்தாள். ஹல்லேலூயா! அந்த செய்தியை அறிவித்தாள். இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பின்பு முதல் மகதலேனா மரியாளுக்கு முதல் தரிசனமாகிறார். அவளிடத்திலிருந்து அவர் 7 பிசாசுகளை துரத்தி இருந்தார் என்று எழுதப்பட்டிருக்கு. அவள் புறப்பட்டு போய் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார், அந்த சுவிசேஷத்தை யாரு கொண்டு போறாங்க அப்படின்னா மகதலேனா மரியாள் அந்த அம்மா கொண்டு போறாங்க. அவள் புறப்பட்டு போய் அவரோட கூட இருந்தவர்கள் துக்கப்பட்டு அழுது கொண்டிருக்கையில் சீசர்கள் 11 சீசர்கள் துக்கப்பட்டு அழுது கொண்டிருக்கையில் அவரிடத்தில் போய் அந்த செய்தியை அறிவித்தாள். அந்த செய்தி என்ன? இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்து விட்டார். கிறிஸ்துவானவர் நமது பாவம், நமது அக்கிரமம், நமது மீறல் எல்லாவற்றைக்காக தாமே சிலுவையில் சுமந்தார் என்று எழுதப்பட்டிருக்கு. நம்முடைய பாவங்களுக்காக வேத வாக்கியங்களின்படி அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாளில் உயிரோடு எழுந்தார். உயிரோடு எழுந்த பின்பாக முதல் மகதலேனா மரியாளுக்கு தரிசனமாகிறார். தரிசனமான பின்பு மகதலேனா மரியாள் போய் சீசர்களிடத்தில் துக்கத்தோடு அழுது கொண்டிருக்கையில் முதல் சுவிசேஷம். அது என்ன சுவிசேஷம்? இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்து விட்டார். அந்த சுவிசேஷம் மகதலேனா மரியாள் நேரா சீசர்கிட்ட போய் சொல்றாங்க, செய்தி அறிவிக்கிறாங்க. இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்து விட்டார். ஹல்லேலூயா! ஆனால் சீசர்கள் சில பேர் நம்பல. அவர் உயிரோடு இருக்கிறார் என்றும் அவளுக்கு காணப்பட்டார் என்றும் அவர்கள் கேட்ட பொழுது நம்பவில்லை என்று எழுதப்பட்டிருக்கு. அப்படியும் சில குடும்பத்திலே அந்த காலத்திலே இருந்திருக்காங்க. சீசர்களுக்குள்ளே சில நம்பிக்கை குறைவு இருந்திருக்கு. இந்த இரவு நேரத்திலே செய்தி என்ன அப்படின்னா மகதலேனா மரியாளுக்குள் இருந்து 7 பிசாசுகளை துரத்தியிருந்தார். உயிர் தெழுந்த பின்பாக மகதலேனா மரியாள் தான் முதல் தரிசனமாகிறார். மகதலேனா மரியாள் தான் 11 சீசருக்கு இயேசு உயிர் தெழுந்து விட்டார் அந்த சுவிசேஷத்தை அறிவிக்கிறாங்க. ஹல்லேலூயா! நம் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். நம் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். இயேசு கிறிஸ்து உயிரோடு இருக்கிறார். இயேசு கிறிஸ்து உயிரோடு இருக்கிறார் என்று நம்ம சொல்லும்போது பரிபூர்ணமான கிருபை நம்ம மேல தங்கி இருக்கும். இரவு நேரத்துக்காக ஜெபிப்போமா? கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். கிருபை மகிமை அந்த பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவையும் என் நன்றி எடுத்து சொல்கிறோம்ப்பா. நாள் முழுதும் எங்களை கண்ணின் மணி போல பாதுகாக்கிறீங்கப்பா. உங்க கரத்துல அர்ப்பணிக்கிறோம்ப்பா. யாரெல்லாம் இணைந்திருக்கிறாங்களோ எங்க வாழ்க்கையிலே நாங்கள் கர்த்தரை விட்டு எந்தெந்த காரியத்திலே தள்ளி போயிருந்தோம் அந்த பாவத்தை மன்னிச்சிருங்க. இரவு நேரத்திலே உங்க பாதத்தில் அர்ப்பணிக்கிறோம். உமக்கு பிரியமானபடி எங்களோட வாழ்க்கை இருக்கணும், உங்க சித்தத்துக்குள்ள இருக்கணும். யாரெல்லாம் தாழ்த்துறாங்களோ எல்லாரையும் என் இயேசு கிறிஸ்து ராஜா தொடணும். இந்த இரவு நேரத்திலே இருதயத்துக்குள்ளே என்னென்ன காரியத்திலே குழப்பத்தோடு, பிரச்சனையோடு, மன அழுத்தத்தோடு, மனவேதனையோடு, துக்கமுகத்தோடு, கண்ணீரோடு எந்த குடும்பத்தில் வேதனையோடு இருக்கிறாங்களோ அந்த குடும்பத்தில் எல்லா சத்துருன் கிரியெல்லாம் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் சுட்டு எரிக்கப்படட்டும். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறீங்கப்பா. மகதலேனா மரியாளுக்கு முதல் தரிசனமானீங்கப்பா. இந்த இரவு நேரத்தில் நாங்கள் தியானித்தோம். மகதலேனா மரியாள் போய் சீசர்கிட்ட போய் இயேசு கிறிஸ்து உயிரோடு இருக்கிற இந்த சாட்சியை அறிவிக்கிறாங்கப்பா. இந்த இரவு நேரத்தில் யாரெல்லாம் அர்ப்பணிக்கிறாங்களோ சுவிசேஷம் அறிவிக்கிற பிள்ளைலாம் நாங்கள் மாறணும்ப்பா. அந்த கிருபை தாங்கப்பா, அந்த கிருபை தாங்க. எந்த நாட்டுக்குள்ளே எந்த சூழ்நிலை இணைந்திருக்காங்களோ
எல்லாரையும் உம்முடைய ஜீவனுக்கு அர்ப்பணிக்கிறோம். தேவனுக்கு பிரியமானபடி வாழ்றதுக்கு எங்களை அர்ப்பணிக்கிறோம்ப்பா. கர்த்தருடைய கரத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம்ப்பா. முற்றிலுமா எங்களை தாழ்த்திரோம்ப்பா. முடிவு பரியந்தம் உங்கள் வார்த்தையில் நிலைத்திருக்க எங்களுக்கு ஒரு கிருபை தாங்கப்பா. இரவு நேரத்தில் வேதத்தை தியானிக்க தனி ஜெபம் பண்ண, குடும்ப ஜெபம் பண்ண கர்த்தர் கிருபை தாங்கப்பா. எந்த குடும்பத்தில் கர்த்தரை விட்டு தள்ளி போயிட்டாங்களோ அவங்களோட பாவத்தை மன்னிச்சிருங்கப்பா. மன்னிச்சிருங்க. உமக்கு பிரியமானபடி நாங்கள் வாழ வேண்டும். உங்கள் சித்தத்துக்குள்ளே நாங்கள் வரணும்ப்பா. எங்களுக்கு அந்த கிருபை தாங்க. எங்கள் வாழ்க்கையில் எங்கெல்லாம் நாங்கள் கர்த்தரை விட்டு தள்ளி போயிட்டோமோ இந்த எல்லா குறைகளெல்லாம் மன்னிச்சிருங்க. எல்லா குறைகளெல்லாம் மன்னிச்சிருங்க. எந்த குடும்பத்தில் கடனில் போராடிட்டு இருக்காங்களோ அந்த கடன் பிரச்சனைக்கு ஒரு முடிவு வரட்டும்ப்பா. நைட் வீட்டில் இருக்காங்க, வாலிப பிள்ளைகள், வாலிப எங்கள் ஐடி ஃபீல்டில் பார்க்காங்க. வாட்ச்மேன் ஜெபிக்கிறாங்க, செக்யூரிட்டி ஜெபிக்கிறாங்க, போலீஸ் ஆஃபீஸ் ஜெபிக்கிறாங்க, ஆர்மியில் ஜெபிக்கிறாங்க, அதிகாரிகள் ஜெபிக்கிறாங்க, தலைவர் ஜெபிக்கிறாங்க, டாக்டர், நர்ஸ், நைட் வீட்டில் எத்தனையோ குடும்பத்தில் நைட் ஷிஃப்ட்டில் இருக்காங்க. டிரைவிங் லைனில் போயிட்டுருக்குறாங்க, பஸ்ஸில் போகிறாங்க, காரில் போகிறாங்க, ட்ரெயினில் போகிறாங்க. எல்லாரையும் கர்த்தருடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். உங்கள் பிள்ளைகளோட கர்த்தர் கூட இருக்கணும். கர்த்தர் கூட இருக்கணும். கர்த்தர் கூட இருக்கணும். எக்ஸாமில் இருக்கிற பிள்ளைகளுக்கு ஸ்தோத்திரம்ப்பா. அந்த பிள்ளைகளை உங்களுடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். படித்த பாடங்கள் ஞாபகத்துக்கு வரும். ஞாபக சக்தி தாங்க. உங்கள் கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். உங்கள் பிள்ளைகளோடு நீங்கள் கூட இருங்க. உமக்கு பிரியமானபடி நாங்கள் வாழணும்ப்பா. எங்களை அர்ப்பணிக்கிறோம். இரவு நேரத்தில் வேறு வேறு நாட்டுக்குள்ளே வேறு வேறு சூழ்நிலை இணைந்திருக்காங்க. எல்லாரையும் உங்களுடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். எத்தனையோ தேசத்துக்குள்ளே இணைந்திருக்காங்க. எல்லாரையும் உங்களுடைய ஜீவனுக்குள்ள அர்ப்பணிக்கிறோம்ப்பா. பிதா, குமாரன், பரிசுத்த நாமத்தினால் முத்திரை போடப்படட்டும். முத்திரை போடப்படட்டும். முத்திரை போடப்படட்டும். நிறைய குடும்பத்தில் இதயத்துக்குள்ள வேதனை, கண்ணீர் எல்லாவற்றையும் மாற்றி போட்டுருங்க. சரீரத்தில் பலவீனத்தோடு ஹாஸ்பிட்டலில் படுக்கையில் இருக்காங்கப்பா. அந்த குடும்பத்தை உங்களுடைய தலைமுறை கரத்தினால தொட்டு சுகமாக்கி தாங்கப்பா. தொட்டு சுகமாக்கி தாங்கப்பா. தொட்டு சுகமாக்கி தாங்கப்பா. ஒவ்வொரு குடும்பத்துக்கு அதை சந்திங்கப்பா. எந்த குடும்பத்தில் நைட் நேரத்தில் பலவீனத்தோடு சரீரத்தில் பல விதமான பிரச்சனையோடு இருக்கிறாங்களோ உங்களுடைய தலைமுறை கரத்தினால தொட்டு சுகமாக்கி தாங்கப்பா. எங்களுடைய பலவீனம், எங்களுடைய நோய் எல்லாவற்றையும் சிலுவையில் சுமந்து வரை உண்மை அழைக்கிறோம்ப்பா. உங்கள் பிள்ளைகளை உங்களுடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். பூர்ண சுகம் தாங்க. சில குடும்பத்துக்குள்ள நைட் நேரத்தில் குடும்பத்துக்குள்ள சமாதானம் இல்லாமல் பல காரியத்தில் வேதனைப்படுறாங்கப்பா. அது எல்லாவற்றையும் நீக்கி போட்டுருங்க. நீக்கி போட்டுருங்க. நீக்கி போட்டுருங்க. ஒவ்வொரு குடும்பத்துக்குள்ளும் தேவ சமாதானம் உண்டாகட்டும். எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் கரந்தொட்டு ஆசிரியங்க. கர்த்தர் கரந்தொட்டு ஆசிரியங்க. அவங்களோட அப்பத்தையும் தண்ணீர் ஆசிரியங்க. எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் கர்த்தரை விட்டு எங்கெல்லாம் தள்ளி போயிட்டோமோ அந்த பாவத்தை மன்னிச்சிருங்கப்பா. உமக்கு பிரியமானபடி நாங்கள் வாழ வேண்டும். கர்த்தர் கிருபை தாங்க. கர்த்தர் கிருபை தாங்க. வேற நாட்டுக்குள்ளே வேற சூழ்நிலையில் இணைந்திருக்காங்கப்பா. அவங்க இதயத்துக்குள்ள என்னெல்லாம் பாரம் இருக்கோ எல்லா பாரத்தையெல்லாம் நீக்கிருங்க. எல்லா பாரத்தையெல்லாம் நீக்கிருங்க. உமக்கு பிரியமானபடி வாழ அர்ப்பணிக்கிறோம். சில குடும்பத்துக்குள்ளே அடுத்தாப்புல என்ன செய்வது என்று புலம்பிக் கொண்டிருக்கிறாங்க. கர்த்தர் அந்த குடும்பத்தை சந்திக்கணும். சில குடும்பத்தில் கற்பனையாக ஜெபிக்கிறாங்க. பரலோகத்தில் தேவன் உங்கள் பிள்ளை பார்க்கணும்ப்பா. உங்கள் பிள்ளைகளுக்கு கற்பனை ஆசீர்வதிக்கணும்ப்பா. கற்பதன் கனி கர்த்தரால் கிடைக்கிற சுதந்திரம் கர்த்தர் ஆசீர்வதிங்க. மாசமாக இருக்குங்க, தாயும் பிள்ளையுமா ஆசீர்வதிங்க. பலவீனத்தோடு ஜெபிக்கிறாங்க. பலவீனத்தை நீக்கி போடுங்கப்பா. நீக்கி போடுங்க. நீக்கி போடுங்க. நீக்கி போடுங்க. சில குடும்பத்தில் ஹாஸ்பிட்டல் அட்மிட்டில் இருக்காங்க. அந்த இடத்துல கர்த்தர் இறங்கி வரணும்ப்பா. கர்த்தர் இறங்கி வரணும். கர்த்தர் இறங்கி வரணும். பிள்ளைகளுக்கு வயசு அதிகமாயிட்டு போகுது. சில குடும்பத்தில் திருமண வயசு தாண்டிட்டு கர்த்தர் ஏற்ற துணையை தாங்க. இந்த இரவு நேரத்தில் யாரெல்லாம் ஜெபித்தாங்களோ எல்லா குடும்பத்தோட கர்த்தர் தங்கிருங்க. முதியோர் இல்லத்தில் இருக்காங்க, ஹாஸ்டலில் இருக்காங்க, ஹோமில் இருக்காங்க. உங்கள் பிள்ளைகளோட கர்த்தர் கூட இருந்து சமாதானத்தை கட்டுங்க. உங்கள் பிள்ளையோட வாழ்க்கையில் என்னென்ன காரியத்தில் தனிமையில் இருக்கிறாங்களோ அந்த தனிமையை மாற்றித்தாங்க. நைட் நேரத்தில் சில குடும்பத்தில் விதவையாக இருக்காங்க, திக்கற்ற பிள்ளையா இருக்காங்க, ஏழை எளிய ஜனமும் இருக்காங்க. கைவிடப்பட்ட நிலைமை, ஏமாந்துட்டாங்க, மனுஷனால் கைவிடப்பட்ட நிலைமை, என்னை ஏமாத்திட்டாங்கன்னு சொல்லி புலம்பி அழுற எத்தனையோ குடும்பங்கள் உண்டு. சில குடும்பத்தில் ஃப்ரெண்டை நம்பி ஏமாந்து போயிட்டாங்க. பணம் கொடுத்து வரலை, நகை கொடுத்து வரலை, சொத்து பிரச்சனை, ஏமாற்றம், மனுஷனாலே பல காரியத்தில் ஏமாற்றம். உங்க பிள்ளையோட வாழ்க்கையில கூட இருந்த நியாயம் விசாரிங்க. கர்த்தர் நியாயம் விசாரிங்க. கர்த்தருடைய கரத்திலே சிறு பிள்ளை முதற்கொண்டு முதியோர் எல்லாரையும் அர்ப்பணிக்கிறோம்.
இந்த இரவு நேரத்தில் இன்பமான தூக்கம் நாங்கள் வரக்கூடிய காரியத்தை வெளிப்படுத்துங்க. தேவையில்ல சொப்பனங்கள் எல்லாவற்றையும் விளக்கிருங்க. எங்கள் வீட்டுக்குள்ள இயேசு ராஜா நீங்க வரணும்ப்பா. நீங்க வந்தா மட்டும்தான் சமாதானம், நீங்க வந்தா மட்டும்தான்ப்பா ஆசீர்வாதம். எங்க வீட்டுக்குள்ள நீங்க வாங்கப்பா. உங்க கரத்துல அர்ப்பணிக்கிறோம். சிறுபிள்ளை முதல் கொண்டு முதியோர் எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. உங்க கரத்துல அப்படியும் தேவனார்லயே அப்ப மினிஷன் நம்முடைய கரத்துல அப்படியும் கர்த்தர் கூட தாசுறீங்க. துதிகான மகிமையெல்லாம் உமருக்கே செலுத்துறோம். இயேசு கிறிஸ்து பிதாவே ஆமென். தேவனுக்கு மகிமையுண்டாவதாக. கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பத்தின் சகல காரியத்திலும் சம்பூர்ணமா திருப்தியா கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கிருபையும் பிதாவாகிய அன்பும் பரிசுத்தனுடைய ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுது சதா காலங்களிலும் நம்மனோடு கொடுப்பதாக. ஆமென். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, அதிக அளவில் ஜெபிக்கிறோம். அதையும் தொடர்ந்து கேளுங்கள். 9363064182 நம்பர் உண்டாகும். நாங்கள் உங்களுக்காக குடும்பத்தில் ஜெபிப்போம். God bless you. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.